வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோ ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த போர்டு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர்ல வந்து ஆதிச்சநல்லூர், அதாவது நீங்க எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கிற ஆதிச்சநல்லூருடைய தொல்லியல் மையம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கதான் நம்ம வந்து விசிட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நாகரிகமா வரும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த கீழடி, சிவகலை இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஆதிச்சநல்லூர் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்காது. மேபி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆதிச்சநல்லூர்ல போய் தான் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண போறோம். உள்ளக்க நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து அங்க போயிட்டு கொடுங்க. நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் இருக்கு. இங்க வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நம்ம வந்து சிவகலையெல்லாம் விசிட் பண்ணும்போது அங்க வந்து கீழே குழி தோண்டும் கீழே வரைக்கும் போனோம். பட் இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க புதுசா. ஸோ அதை தான் இன்னைக்கு வந்து விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. வாங்க அப்படியே டிராவல் பண்ணி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருப்பது. நீங்க இந்த வீடியோக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நான் யார் அப்படின்னு தெரியலன்னா, நான் அறிவரசன். இது அறிவரசன் ஸ்லாக். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். போகிற வழியில் டேரெக்டாக நாங்கள் தான் போகிறேன். ஏன்னா நான் வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் அப்படின்னு டெஸ்டினேஷனுக்கு போட்ட பிறகு நான் இங்கேருந்து வீடியோ பண்ணுறேன். மெயின் அந்த போர்டு அங்கே தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க மக்களை போகலாம். ஸோ மேப்லாம் எனக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால வந்து நான் வாட்டுக்கு வண்டி எடுத்து போறேன். ஏன்னா மேப் போடுறதுக்கு பதிலாக தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பார்க்கலாம். பக்கத்துல போனதுக்கு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஆனா மேப்ல வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. பக்கத்துல வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கு. பார்ப்போம். மக்களே மக்களே, வந்துவிட்டோம் மக்களே. டெஸ்டினேஷன் வந்துட்டோம். எனக்கு அந்த இது வந்து தெரியுது பாருங்க மக்களே. என்ட்ரானோடனே சில பல இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து முதுமக்கள் தாலி, அது மட்டும் இல்லாம சில பல கத்திகள், அப்புறம் இன்னும் நிறைய ஆயுதங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மெயினா வந்து இந்த நெற்றி பட்டைகள்லாம் வந்து அப்போ அந்த காலத்துல வந்து யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இரும்பு காலம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு டீட்டெயில் இருக்கு பாருங்க. இந்த இருக்கா இந்த போர்டு வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய தொல்லியல் துறையில இருந்து திருச்சி மண்டலம் அப்படின்னு சொல்லி, திருச்சி தான் இதுக்கு ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து இந்த இருக்கு பாருங்க அந்த மேடு. இந்த மேட்ல தான் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே இருக்கு. நான் அங்கிட்டு உங்களுக்கு உள்ளக்கு போயிட்டு அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ வந்து பண்றேன். வழக்கம் போல நம்ம பண்ற வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க மக்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மக்களே வந்து நம்ம ஆதிச்சநல்லூருடைய தொல்லியல் ஆய்வு பண்ற இடத்துலதான் வந்து இருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து ரோடு வந்து போகுது. பட் அந்த சைடு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பிளேசஸ் வந்து இருக்கு. பட் இந்த சைடு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பிளேஸ் இருக்கு. நான் உள்ளக போயிட்டு பாக்குறேன். யாராவது இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. மேபி வந்து உள்ளக்க போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து ரோப்லாங் வந்து கட்டியிருக்காங்க. உள்ளக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. நான் அதை உங்களுக்கு வந்து போய் காட்டுறேன். ஏன்னா வந்து உள்ளக்க போறதுக்கு கொஞ்சம் செய்ய இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்காக கண்டினியூ பண்றேன். வாங்க மக்களே போகலாம். மக்களை நம்ம வந்து விட்டோம். ஸோ இந்த இருக்கு பாருங்க என்னெல்லாம் இங்கே வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து செஞ்சுருக்காங்க பாருங்க. வெரைட்டி ஆஃப் செராமிக். ஸோ நிறைய பாட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்படிப்போம் மக்களே. இந்திய தொழில் துறை ஆதிச்சநல்லூர் அகழாய்வு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் இங்கே பாருங்க செம்ம வியூவில். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு உள்ளக்க வந்து விட்டேன் மக்களே. இந்த சைடு ஃபுல்லாமே வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிவகலைக்கு போனோம். அங்கே வந்து இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப மக்களே வேற லெவல் பண்ணுறாங்க மக்களே. சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க வரும்போதே எப்படி பண்ணியிருக்காங்கண்ணே. பட் இதே இது வந்து நீங்கள் வந்து சிவகலையில் பார்க்க முடியாது மக்களே. இங்க பாருங்க இன்ஃபர்மேஷன் தான் வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இங்க வந்து விசிட் பண்றதுக்கு வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து
உள்ளக்க போனதும் நிறைய விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. அங்கிருந்து தோண்டி எடுத்த நிறைய பானைகளை வெளியே காட்டுறதுக்காக கண்ணாடி குடுவைக்குள்ள வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அதுல வந்து தெரிஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய முக்கியமான ஒரு தொன்மையை வந்து இதுல வந்து என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து ஸ்ரீவைகுண்டம் வட்டத்துல தான் இந்த ஒரு பகுதி அமைஞ்சிருக்கு. மெயினா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிவகலையும் நம்ம வந்து ஒரு மேடு பகுதிகளில் தான் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அதே மாதிரி இந்த ஆதிச்சநல்லூரும் வந்து மேடான ஒரு பகுதிகளில் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இது கிட்டத்தட்ட வந்து தாமிரபரணி ஆற்றோடைய ஒரு வாழ்வாதாரத்தை வந்து அப்படியே பின்தொடர்ந்தே தான் இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து 1600 வருடங்கள் கிமு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அப்படிதான் நமக்கு வரலாறும் நமக்கு வந்து தென்படுது. நீங்க பார்க்குற இந்த முதுமக்கள் தாளிக்குள்ளதான் வந்து உடலை, அதாவது இறந்தவர்களுடைய உடலை உள்ளக்க வச்சு புதைத்ததாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இதன் மூலமாக. ஓகேவா? ஸோ இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய டைம் வந்து நிறைய பேர் வந்து அகழாய்வு வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800களில் அகழாய்வு பண்ணாலும் 1903 1904 வரைக்கும் அகழாய்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பேசப்படுது. அது வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து ஆய்வு வந்து செஞ்சிருக்காரு, அவர் அலெக்சாண்டர் ரியோ. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக வந்து நடைபெற்றிருக்கு. அதுக்கு முன்னாடி 1800களெல்லாம் சில ஆய்வுகள் நடந்திருந்தாலும் அதுக்கப்புறம் தான் வந்து இதுதான் ஒரு முக்கியமா வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிய ஆரம்பிக்கு. பட் இருந்தாலும் 2004 2005களில் வந்து சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய அழுத்தம் கொடுத்து அவர் தான் வந்து வெளிக்கொண்டு வராரு. நீங்க பாக்குற இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுதான் வந்து அகழாய்வுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அந்த பொருட்கள் நிறைய பொருட்கள் இருந்துச்சு. சின்ன சின்ன பானைகளாக வந்து நிறைய வித்தியாசமான பானைகள் இருந்துச்சு. பானைகளே வந்து நிறைய உருவங்கள்லாம் வந்து தெரிஞ்சிச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெண்களினுடைய உருவம் மருந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சில வெளியே வந்து சொல்ல வந்திருக்காங்க, கீரல்கள் மூலமாக மக்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1876 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து ஜெர்மனில் இருக்கிற ஒருத்தர், அவர் பேர் வந்து ஜாக்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நடத்தினாரு. பட் இருந்தாலும் அலெக்சாண்டர் அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வெளியே தர்றது ஆரம்பிக்குது. இப்போ நீங்க பாக்குற இந்த பானைகளினுடைய ஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இங்க வந்து 2 விதமான பானைகள் வந்து நமக்கு வந்து கிடைச்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பானைகள், கருப்பு நிற பானைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிச்சு பார்க்கலாம். மெயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பானைகளுக்குள்ள வந்து நமக்கு வந்து நிறைய எலும்பு கூடுகள்ல வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமா பற்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து நம்ம வந்து நம்ம கார்பன் சோதனைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது செய்யறதுக்கு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி அது எப்போ வந்து எப்போ உள்ள எலும்புகள் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அது கிட்டத்தட்ட வந்து 3800 ஆண்டுகளுக்கு பழமையான எலும்பு கூடுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பதில் வந்து கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 பக்கங்களை பிரித்து தான் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு ஆதாரங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. இதில் முக்கியமான விஷயங்களை நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது ஃபுல்லாமே அங்கே வந்து நிறைய இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் இது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து மெயினாக நெற்கதிர்கள், மான், பள்ளி இதோடைய உருவத்தெல்லாம் வச்சு ஒரு உருவமும், நெத்தியில அணிகிற தங்க பட்டைகள்லாம் இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயுதங்கள், இது ஃபுல்லாமே வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிய வருது. நிறைய பொருட்கள் வந்து இங்கே இருக்கு. நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ளக்கு வந்து அலௌட்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் 1-2 சாம்பிள்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே வந்து மனுஷங்களுடைய போன்ஸ் கொண்டு, அதாவது பல்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது கொண்டு வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்லாம் போட்டு ஒரு இடம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி அந்த தெரியுது பாருங்கள், அந்த பைக்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து திருச்செந்தூர் திருநெல்வேலி ஹைவேஸ். ஓகேவா? ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த சைடு இருக்குது, அந்த ரோடை வந்து 2ஆக பிரிக்குது. அதாவது இந்த சைடு நான் நிற்கிறது வந்து ஒரு மேடு, அந்த சைடு இருக்கிறது ஒரு மேடு. மேடுகளுக்கு நடுவில் வந்து இந்த பாதை வந்து போகுது. இந்த சைடு ஒரு தனி சைடு வந்து தோண்டியிருக்காங்க, அந்த சைடு தோண்டியிருக்காங்க. நம்ம அந்த சைடு வந்து போயிட்டு வந்து பார்ப்போம். ஓகேவா? வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
இதுதான் அந்த பிளேஸு. ஆர்கியாலஜிஸ்ட்டு ஆன்சைட் மியூசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொழில்துறை தள அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. வந்து விட்டோம் மக்களே, உள்ளுக்கு வந்து விட்டோம். இதை வந்து நம்மளுடைய சைன் வந்து போட சொல்லியிருக்காங்க. மக்கள் எங்கே பாருங்கள் மக்களே, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது மக்களே. செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த கிளாஸ் இருக்கா, அந்த கிளாஸுக்கு கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த முதுமக்களுடைய தாலி டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. மக்களே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்துடுங்க. சரியா? இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்க. நல்லா இருக்குல்ல, புதுசாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது நைட்டு போல் வந்தீங்கன்னா இதில் வந்து லைட் வந்து எரியும் மக்களே. சூப்பராக இருக்கும். உள்ளுக்கு லைட்லாம் நல்லா பிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள். அப்படி இந்த சைடு வந்து இந்த சைடு ரெனோவேஷன் பண்ணுற ஒர்க்கு. பாருங்க, இங்கே பாருங்க மக்கள். இது நம்ம வந்து சிவகலையில் போயிட்டு அங்கே இறங்கி பார்த்தோம். இது ஃபுல்லாமே வந்து யாரும் உடைச்சிடக்கூடாது, அந்நியர்கள் ஃபுல்லாக உடைச்சிடக்கூடாது அப்படின்னு நடக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கீழே வந்து தகரத்தை தான் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது மக்களுக்கு, சூப்பராக இருக்குது. அங்கிட்டு வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் அங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். நல்லா இருக்குல்ல இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வியூவு. சூப்பராக இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டை வந்து போடுங்க. நன்றாக இருக்கிறது. மக்களே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பான முறையில் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியமிக்க பழைய தொன்மையான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும். கண்டிப்பான முறையில் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா விசிட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் டு திருநெல்வேலி போகிற ரூட்டில் ஊடையில் தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறைய டீட்டெயிலாம் இருக்குது. நான் உங்களுக்கு அங்கிட்டு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து இரும்பு காலம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி நாகரிகம் வந்து எப்படிலாம் தோன்றியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரியல் வியூ, ரிவர் ஆஃப் தாமிரபரணி பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் இது வரைக்கும் பழங்காலத்தினுடைய பொருள்கள் எந்தெந்த பிளேஸில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. இது நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பத்தாது. ஸோ இங்கே பாருங்கள், ஆதிச்சநல்லூரில் வந்து எஸ்கேவேஷன் 2023 சொல்லி இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே இங்கே இருக்கிற பகுதியில் கிடைச்ச பொருட்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட். இது ஃபுல்லாமே வந்து ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச பொருட்கள். இது எந்த சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதுமக்கள் தாடியுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இங்கிட்ட ஒன்று உங்களுக்கு வந்து காட்டாமல் வச்சுருக்கேன் பாருங்கள். எஸ் மக்களே, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு சின்ன ஒரு மாடல் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க செம்மையாக இருக்குல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முதுமக்கள் தாதியுடைய சைஸ்லேயே வந்து இப்படி வந்து ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பானை மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்கள். முதுமக்கள் தாலியினுடைய சைஸ்லேயே வந்து இந்த மாடல் வந்து பண்ணியிருக்காங்க. இருக்குது ஃபுல் வியூ. அந்த கிளாஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த இதில் இருக்குது பாருங்கள். இனிமேல் மீண்டும் மீண்டும் இதை வந்து டெவலப் பண்ணி வேறு லெவலில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து விட்ருங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ஆதிச்சநல்லூருடைய முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து
தெரியப்படுத்தியிருப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கீழடி டீட்டெயில்ஸ் பத்தி தெரியும், சிவகலை டீட்டெயில்ஸ் பத்தி தெரியும், சிவகலையில நம்மளாம் எடுத்து போட்டிருந்தோம். ஆனா இப்படி ஆதிச்சநல்லூர்ல வந்து இவ்வளவு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த கண்ணாடி அந்த ஒரு சீட்லாம் போட்டு வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. இனிமே வந்து அதை வந்து டெவலப் பண்ணி ஒரு பெரிய அருங்காட்சியம் வந்து கட்ட போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுக்கான மாடல்ஸையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து முன்னொரு காலத்துல வந்து இப்படி மனிதர்கள்லாம் வாழ்ந்தாங்க, இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி, அது நம்ம பக்கத்துல இருக்கு. நான் தூத்துக்குள்ள இருக்கேன், ஸோ அதனால எனக்கு பக்கத்துல இருக்கு. மேபி நீங்க தூத்துக்குள்ள இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் அங்க போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில் போய் பார்த்துருங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு முக்கில இருந்து வர முடியாம இருக்கலாம், பட் உங்களுக்கு பக்கத்திலே இருந்து இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, இதை நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அது வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட் வந்து தெரியாம இருக்கலாம் நீங்க. ஸோ அதனால வந்து நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் கண்டிப்பான முறையில் தூத்துக்குடி விசிட் பண்றீங்க அப்படின்னா இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா மனிதர்கள் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. அந்த முதுமக்கள் தாலிலாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறைக்கு அடியிலெல்லாம் வந்து புதைச்சு வச்சிருந்தாங்க. ஸோ பழமையானதுதான். ஸோ அதனால வந்து இந்த ஆதிச்சநல்லூர் வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம்லாம் இருக்கு, அதை நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட்டா வந்து எடுத்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டா வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய பயணம் வந்து டிராவல் பண்ணலாம். இதை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. ஏன்னா நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய வழித்தோன்றல் இதில் ஃபுல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ஆர்வம் கொண்டு இருக்கணும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிடணும். அதுதான் வந்து நம்மளுடைய ஒரு பேஸே. ஓகேவா? ஸோ அதனால இதை நீங்க கண்டிப்பான முறையில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை நான் போக போக உங்களுக்காக வந்து வெளிக்கொண்டு வரேன். ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அறிவரசன் வ்ளாக்கை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணாம அறிவரசன் வ்ளாக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து நமக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். ஒரு பெஸ்டான வீடியோல வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம், தடவை.